அரியலூரில் குடிபோதை வரியில் ஏற்பட்ட தகராறில் முதியவரை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய இளைஞர் போகும்போது மோதிரத்தை திருடிச் சென்றதால் வசமாக சிக்கிக் கொண்டார். சிறு தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள இடையக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் முதியவர் மருதமுத்து. இவர் மணிகண்டன் என்பவருடன் சேர்ந்து மது அருந்துவது வழக்கம். சம்பவத்தன்று மணிகண்டனை அழைத்து மது வாங்கி வருமாறு சொல்லி அனுப்பியிருக்கிறார் மருதமுத்து. மது வாங்க சென்ற மணிகண்டனை வெகு நேரமாக காணாததால் ஏக்கத்தில் தவித்து போனார். நீண்ட நேரத்திற்கு பிறகு சாவகாசமாக மது பாட்டிலுடன் தள்ளாடியபடி வந்து சேர்ந்த மணிகண்டனை கண்டதும் மருதமுத்துவுக்கு பொங்கி வந்த கோபம் உச்சந்தலைக்கு சென்று நர்த்தனமாடி உள்ளது. மணிகண்டன் பாதி மதுபாட்டிலை ஏற்கனவே காலி செய்து போதையின் உச்சத்தில் திளைத்து கொண்டிருந்தார். ஆத்திரத்தை அடக்க முடியாத முதியவர் ஏன் இவ்வளவு நேரம் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே நெப்போலியனை உள்ளே இறக்கி மாவீரன் நெப்போலியனாக மாறியிருந்த மணிகண்டன் கேள்வி கேட்ட மருதமுத்துவை கேவலமாக பேசியிருக்கிறார். என்னை கேள்வி கேட்க நீ யார் என ஆவேசத்துடன் கத்திய மணிகண்டன் மது பாட்டிலால் மருதமுத்துவின் பின்னந்தலையிலேயே அடித்து சாய்த்துள்ளார். இந்த தாக்குதலில் முதியவர் மருதமுத்து சரிந்து விழுந்து மயக்கமடைந்ததாக கூறப்படுகிறது. அவ்வழியாக சென்றவர்கள் மருதமுத்துவின் மகனிடம் உனது தந்தை அடிபட்டு கிடக்கிறார் என தகவல் கொடுத்துள்ளனர். பதறிப்போய் ஓடி வந்த மகன் அவரை மீட்டு ஆண்டிமடம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கும்பகோணம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அங்கு மருதமுத்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து தனது தந்தையின் கையில் அணிந்திருந்த 1 பவுன் மோதிரத்தை காணவில்லை என்றும் அவரை யாரேனும் கொலை செய்திருக்க வேண்டுமென்றும் கூறி கூவாகம் காவல் நிலையத்தில் மகன் புகார் அளித்தார். வழக்கு பதிந்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியதில் குற்றவாளி மணிகண்டனை வளைத்து பிடித்தனர். விசாரணையில் குடிபோதையில் கொலை செய்துவிட்டு விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை உருவிச் சென்றதை ஒப்புக்கொண்டார். அவரை கைது செய்த போலீசார் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது ஏற்கனவே நகை திருட்டு வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது.